இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் 2-3 செடிகளை வந்து பதியம் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த பக்கெட்டில் வைக்கிறோமோ அந்த பக்கெட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து தண்ணி கொஞ்சம் வெளியேறும்போது நம்ம செடிகளுக்கு காத்தோட்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மண் கொஞ்சம் நிரப்பி வச்சிடணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன வைக்க போகிறேன்னா, சப்போட்டா விதை என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த விதைகளை அப்படியே போட்டுட்டு அது மேலே திரும்பி மண்ணை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இஞ்சி தான் வைக்க போகிறேன். இஞ்சி எங்கள் வீட்லேயே எனக்கு வந்து முளைச்சி வச்சுருந்தது இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்துட்டு சரி அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மண் நிரப்பி பாருங்கள் முளை எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பதியம் பண்ணி வைக்கிறோம் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மல்லி தான் வைக்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து கொத்தமல்லி வைக்கணும்னு ஆசை. என்கிட்ட புது பாட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் அழகாக வச்சா பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை நிரப்பிட்டு கொத்தமல்லியை வந்து நம்ம 2ஆக உடச்சி எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். நான் ஒரு 5 மணி நேரம் தான் ஊற வச்சேன். ஸோ 5 மணி நேரம் ஊற வச்சதை அது மேலே நம்ம தூவி விட்டுட்டு திரும்பி அது மேலே நம்ம மண்ணை போட்டு நிரப்பலாம். ரொம்ப நாள் ஆசை ட்ரை பண்ணி பார்க்கும் நமக்கு குருத்து வருதா எப்படி இதுன்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சக்ஸஸ் கொடுக்குதா இல்லை ஃபெயிலியர் கொடுக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் தான். ஸோ வெந்தயக்கீரை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் இந்த டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் நான் எடுத்திருக்கேன். வெந்தயத்தையும் நான் வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஏன் ஊற வைக்கிறோம்னா ஊற வச்சா சீக்கிரம் குருத்து வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ஊற வச்சு ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம் இதுவும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெந்தயத்தை நம்ம தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலேயும் கொஞ்சம் வந்து மண் போட்டு நம்ம நிரப்பி மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிலில் வைக்காமல் ஒரு லைட் வெயிலாக படுற மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நான் என்ன வைக்க போகிறேன்னா புதினா தான். எப்பயுமே புதினா வாங்குவோம். பட் நான் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அது வந்து காஞ்சி போச்சு. ஸோ இந்த டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சோண்டு வேர்கள் இருந்த மாதிரி இருக்குது அந்த புதினாவில். ஸோ அதை நான் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இதுவும் வந்து ஒரு 5 மணி நேரம் நான் வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சேன். ஏன்னா தண்ணியில் போட்டு வச்சா கொஞ்சம் அது ஃப்ரெஷ் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு தான் நான் ஊனி வைக்கிறேன். இதில் வந்து வேர் இருக்கிறதுனால நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுவும் எந்த அளவுக்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.